கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள்களில் கஷ்டப்படாத நாட்கள் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு சில நாட்கள் தான் சார் அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துருவீங்க. நீங்கள் அழுத நாட்கள் அப்படின்னு கேட்டால் எத்தனை சார் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் தனிமையிலிருந்து ஒரு ரூமுக்குள்ளே ஒரு தலைவாணியோ அல்லது பெட்ஷீட்டோ இல்லை ஒரு ரூமுக்குள்ளே 4 செவரோ இதுக்கு மட்டுமே தெரிஞ்ச அழுத நாட்கள் ரொம்ப அதிகம். கண்ணீரை துடைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு பக்கத்தில் யாரும் இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. தாய் தந்தையர் கூட ஒரு சப்போர்ட்டாக இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நண்பர்கள் உண்மையாக இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பொருளாதாரத்தில் சரியான நிலையில் இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதிகமாக பண கஷ்டத்தில் கஷ்டப்பட்ட நீங்கள் உடல் ரீதியான உபாதைகளில் சில நாட்களாக கஷ்டப்பட்டுருக்கீங்க. இதில் மன ரீதியான விஷயத்தில் நீங்கள் நிறைய டாக்டர் போய் பார்த்து கூட இல்லைப்பா உனக்கு ஒன்றும் இல்லைப்பா நீ கிளம்புப்பா போய் பொழப்பு பாருப்பா போய் நல்லா தூங்கி எழுந்திரிப்பா இப்படி சொல்லி அனுப்புகிற நாட்கள் ரொம்ப அதிகம். என்ன தொழில் என்ன பண்ணுறது என்ன உடல்நிலையில் எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் நீங்கள். ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தூக்கமின்மையாக இருக்கும், பேனிக் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி திடீர்னு பதட்டப்படுவீங்க, திடீர்னு கோவம் வரும், திடீர்னு ஒருத்தர் மேலே டென்ஷன் வரும். ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அந்த வேலையை முழுசாக முடியாமல் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டு வேலை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டு வேலையை முழுசாக முடிக்காமல் இருப்பாங்க. ஒரு தொழில் நிறுவனத்தில் பணம் போட்டிங்க அப்படின்னா அந்த பணம் கைக்கு வராமல் இருக்கும். நிறைய இது மாதிரி இருக்கும். தொழிலில் எதிரிங்க, அந்த தொழில் எதிரிங்க தூரத்தில் இருந்தால் பரவாயில்ல, பக்கத்துலேயே உங்களுக்கு கூட துரோகமாக பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதனால் நீங்கள் பண கஷ்டம் மட்டும் இல்லாமல் மன கஷ்டமும் பட்ட நாட்கள் ரொம்ப அதிகம். திடீர்னு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, ரொம்ப நாட்களாக அடமானம் வச்ச நகை மூக்காமல் இருக்கிறது, கடனை கட்ட முடியாமல் தவிக்கிறது, இஎம்ஐயில் மட்டுமே காலம் போயிட்டுருக்கு சார் அப்படின்னு பொருளாதாரத்துலேயும் வச்சு முடக்கி வச்சுருக்கோங்கள. இது கந்திஷ்டி காரணமாக இல்லை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரில, இல்லை ஜாதகத்தை பார்த்தா ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படி தான் நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க. இனி என்ன நடக்கும்? குடும்பம், பணம், வேலை, திருமணம், வீடு வாங்கணும், இனி வரக்கூடிய அடுத்த 12 நாட்களுக்கு தான் இப்போ நீங்கள் ஜோதிடர் சொல்கிறீங்க, அது எப்படி இருக்க போகுது, இதெல்லாமே நீங்கள் கேட்கலன்னு ஆசைப்படுவீங்க. நிறைய பேருக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம சொல்கிறது ராசி பலன் ஒரு 60 to 80% உங்களுக்கு பலிக்கும். மீதி 20% to 40% ஏன் பலிக்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி மட்டும்தான் உங்களுக்கு கடவும். உள்ள லக்கினம், தசாபுத்தி, நட்சத்திரம் இதெல்லாம் வேறு. ஏன்னா கடகராசியில் 12 கோடி பேருக்கு மேலே இருப்பான் இந்தியாவில். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு உங்களுடைய சொந்த ஊர்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு ஜாதகம் பாருங்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது முழுமையாக ஜாதகம் சொல்கிறாங்களான்னு பாருங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரியோ அல்லது நீங்கள் நடந்த விஷயங்களோ நடக்கிற விஷயங்களோ தெளிவாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லை சார் எனக்கு ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் மூலமாக பண்ணி பேசுங்க. பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 200 ஜோதிடர்களுக்கு ஆசானவர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இப்போ ஒரு 200 ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளாஸ் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப். அதே போல் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் சினிமா துறைகளுக்கும் ஜோதிடம் பார்க்குறவர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்குது. சார் இந்த கடகராசிக்கு மட்டும்தான் இப்போ நடக்குதா இல்லை எல்லா ராசிக்கும் இப்போ நடக்குதா? இந்த நீண்ட நாளாக இருந்த கவலை, குடும்ப பொறுப்பு மற்றும் பண அழுத்தம், இதோடு இருக்கக்கூடிய மன அழுத்தமும் சேர்த்து மெதுவாக குறைந்து மன நிம்மதி தரக்கூடிய மாற்றங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறத உங்களோட கேள்வி. இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கான காலகட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் காத்திருந்த குடும்ப செய்தி வருங்க. பழைய பண பாக்கி கிடைக்கலாம். வேலை அல்லது வருமானத்தில் நிலையான மாற்றம் வரலாங்க. குடும்பத்தில் உங்களோட மதிப்பு அதிகரிக்கும். பழைய உறவினர் மீண்டும் பேசுவாங்க. திருமண பேச்சு அல்லது காதல் உறவில் தெளிவு வரலாம். வீடு வாங்குவது அல்லது வீடு மாற்றுவது பற்றி முடிவு வரலாம். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாங்க. தாய் வழி உறவினர் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை பயன்படுத்தியவங்களோட உண்மை தெரிய வரலாம். அவன் இப்படி தான் நம்மளை பயன்படுத்தினான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரலாம். மனதில் இருந்த பழைய பயம் குறையலாம். உங்கள் அக்கறை மற்றும் பராமரிப்பு திறன் வறுமையாக இருந்த காலகட்டத்தை மாற்றி வருமானமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறலாம். இனி என்ன நடக்க போகுது? குடும்பத்தில் முக்கியமான மாற்றங்கள் வரலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட நாள் பேசாமல் இருந்தவர் மீண்டும் பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக வருதுங்க. குடும்பத்தில் நடந்த தவறான புரிதல் குறையலாம். மீண்டும் மாற்றம் அல்லது புதுப்பிப்பு, அதாவது ஒரு வீடு ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா வீடு கட்டுறது காலகட்டமோ அல்லது வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனோ அல்லதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வீங்க. வீட்டுக்கான செலவு பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வயதான ஒருவரினுடைய உடல்நலம் குறித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எப்படி வேறு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்லை அதிக செலவு பண்ணி பண்ணலாமா அந்த மாதிரி இருக்குங்க. குடும்ப சொத்து பற்றி பேசக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கும். திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சி பற்றி செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. குழந்தைகள் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்.
உங்கள் ஆலோசனையை குடும்பம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்க. குடும்பத்தில் மறைக்கப்பட்ட விஷயம் வெளிவரலாம். மனநிலையை பொறுத்த வரைக்கும் தெளிவாகலாம். கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை குறையலாம். யார் உண்மையானவர் அப்படிங்கிறது புரியலாம். எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் குறையலாம். உங்களுக்கான எல்லையை அமைக்க முடியுங்க. ஒரே முடிவில் நிலையாக இருக்க தொடங்கலாம். பழைய உறவின் தாக்கத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப நட்பு கொடுக்குறேன், அன்பு கொடுக்குறேன்னு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்களெலாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வருவீங்க. பழைய உறவினுடைய தாக்கத்திலிருந்து விலகுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இனி என்னையும் நான் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய வாய்ப்பு மீண்டும் வரலாம். முன்பு கிடைக்காத வேலை வாய்ப்பு மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. பழைய வாடிக்கையாளர் உங்களை தொடர்பு கொள்வாங்க. பழைய நண்பர் உதவி செய்வாங்க. அதே போல் முன்பு நின்ற திருமண பேச்சு மீண்டும் தொடங்குங்க. தாய் வழி உறவினர் மூலமாக நல்ல தகவல் கிடைக்கும். பழைய சொத்து அல்லது வீடு முயற்சி மீண்டும் நகரலாம். வீடு வாங்கலாம் அல்லது சொத்து வாங்கலாங்கிற முயற்சிலாம் கொஞ்சம் ஸ்டெப்பப் ஆகும். நிறுத்தப்பட்ட தொழில் முயற்சியை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் வரலாம். குடும்ப செலவும் அதிகரிக்கலாம். பழைய பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாகுங்க. குடும்பத்தில் ஒருவர் பண உதவி செய்வாங்க. வீடு அல்லது சொத்து மூலமாக பணம் கிடைக்குங்க. குழந்தைகள் அல்லது மருத்துவம் தொடர்பான செலவு உங்களுக்கு வருங்க. வீட்டு பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும். குடும்ப விழா காரணமாக செலவு அதிகரிச்சிருக்கும். தொழில் மற்றும் வேலை பலன்கள் உருவாகிருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கும். பழைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைச்சிருக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பொறுப்புணர்வை கவனிச்சிருக்கலாம். புதிய பொறுப்பு கிடைக்கலாம். சம்பள உயர்வு பற்றிய பேச்சு வரக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பம் காரணமாக கேட்ட இடமெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்த இடமெல்லாம் கொஞ்சம் சரி சப்போர்ட் வருவாங்க. அதே போல் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலிருந்து செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு உண்டாகுது. மருத்துவம், கல்வி, உணவு, பராமரிப்பு அல்லது சேவை துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த துறைகள்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மருத்துவம், கல்வி, உணவு, பராமரிப்பு இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் நீங்கள் மேலே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுவலகத்தில் இருந்த தவறான புரிதல் குறையும். உங்கள் மேலே இருந்த புரிதல்கள்லாம் கொஞ்சம் மாறும். உங்களுடைய பொறுமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த ஆள் நல்ல பொறுமையான ஆள், இவருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்யலாம் அப்படிங்கிற அங்கீகாரம் உண்டாகும். பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் அழைப்பு வருங்க. பெண்கள் மூலம் வேலை வாய்ப்பு அல்லது ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுமக்கள் தொடர்புடைய பணியில் நல்ல பெயர் கிடைக்கலாம். நீண்ட நாள் ஒப்பந்த வேலை நிரந்தரமாக மாறலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரலாம். குடும்பம் சார்ந்த தொழிலில் வளர்ச்சி கிடைக்கலாம். உணவு, வீடு, தங்குமிடம், கல்வி மற்றும் பராமரிப்பு தொழில்களில் வாய்ப்பு இருக்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான சேவையில் லாபம் கிடைக்கலாம். அதே போல் வீட்டிலிருந்து தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்லைன் விற்பனை மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரியல் எஸ்டேட் அல்லது வாடகை சொத்து மூலம் பணம் வரலாம். திருமணம், அலங்காரம் அல்லது நிகழ்ச்சி சேவையில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு வாய்ப்பு எடுக்கலாம். ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். புதிய வாடிக்கையாளர் பரிந்துரை மூலமாக வரலாம். அதே போல் பழைய பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப உறுப்பினர் தொழிலில் இணைந்து உருவாகலாம். அதே போல் சிறிய அளவில் தொடங்கிய தொழில் நிலையாக வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. தொழிலில் கவனிக்க வேண்டியது உணர்ச்சியில் வேலையை விட்டு விட வேண்டாம். டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு வேலையை விடுறதுனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்க வேண்டாம். நண்பர் அல்லது உறவினர் என்பதற்காக கணக்கை அலட்சியம் செய்யாதீங்க. வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்பாதீங்க. தொழில் ரகசியத்தை அனைவரிடமும் சொல்லாதீங்க. வாடிக்கையாளருக்கு அளவுக்கு மீறி கடன் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைந்த சம்பளத்தில் அதிக வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவசமாக அதிக சேவை வழங்கி உங்கள் மதிப்பை குறைச்சிக்க வேண்டாம். கூட்டு தொழிலில் வருமானம் மற்றும் செலவு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப உணர்ச்சியில் பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். அதே போல் குடும்பம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லி டக்கு நீங்கள் ஒரு எக்ஸாக்ரேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும், பண வரவு பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி கிடைக்குங்க. சம்பளம் உயரும். கூடுதல் வேலை மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப உறுப்பினர் உதவி செய்வாங்க. வீடு அல்லது வாடகை மூலமாக வருமானம் கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் அது பெரிய அளவில்னாலும் ஓரளவுக்கு இருக்கும். உணவு, பராமரிப்பு அல்லது சேவை துறையில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். பெண்கள் மூலம் தொழில் வாய்ப்பு வரலாம். தாய் வழி உறவினர் மூலம் உதவி கிடைக்கலாம். சேமித்து வைத்த நகை அல்லது பொருள் மூலமாக பணம் கிடைக்கும். வீட்டிலிருந்து செய்யும் தொழில் வருமானமாக மாறலாம். பழைய முதலீட்டிலிருந்து சிறிய லாபம் கிடைக்கலாம். 2 வழிகளில் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செலவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகளுடைய கல்விக்கு செலவு வரலாம். மருத்துவ செலவு ஏற்படலாம். வீடு புதுப்பிக்க பணம் செலவாகலாம்.
குடும்ப விழா அல்லது சுப நிகழ்ச்சிக்கு செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும். வாகன பராமரிப்பு செலவு வரலாம். உறவினருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். சமையல், உணவு மற்றும் வசதிக்கான செலவு அதிகரிக்கலாம். அதே போல் கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் சிறிய கடன்களை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் குறைக்க புதிய திட்டம் அமைக்கலாம். குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிவுக்கு வரலாம். மாத தவணையை குறைக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய கடன் தொடர்பான பேச்சு சாதகமாகலாம். கூடுதல் வருமான கடன் சுமையை குறைக்க உதவும். தேவையற்ற கடனை நிறுத்த முடிவு செய்யலாம். வீட்டு கடன் முயற்சி நகரலாம். பணத்தில் கவனமாக இருக்கணும். இரக்கத்தில் பணம் கொடுக்க வேண்டாம். அதனால் நீங்கள் மாட்டிட்டு முடிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையாவே நடக்கும். குடும்பம் அப்படிங்கிற காரணத்தினால ஆவணம் இல்லாமல் பெரிய தொகை கொடுக்காதீங்க. ஒரு சித்தப்பா வீட்டு பையன், பெரியப்பா வீட்டு பையன் ரொம்ப க்ளோஸு, பணம் கேட்குறான் அப்படின்னாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கவே வாங்காதீங்க. வீட்டு செலவுக்காக சேமிப்பு முழுவதையும் பயன்படுத்த வேண்டாம். அதிக லாபம் தரக்கூடிய முதலீட்டை உடனே நம்பாதீங்க. நகை அல்லது சொத்து அடமானத்தில் கவனமாக இருங்க. அதே போல் வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்யாதீங்க. உங்களுக்கான அவசர சேமிப்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் பண விஷயத்தை தெளிவாக பேசுங்க. காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க பேசலாம். நண்பராக இருந்தவங்க காதலை வெளிப்படுத்தலாம். உறவில் இருந்த மனக்காயம் குறையலாம். ஒருவரினுடைய உண்மையான நோக்கம் தெரிய வரலாம். குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாம். உங்களை பாதுகாப்பாக உணர வைக்கக்கூடிய ஒருவர் நெருங்கலாம். புதிய அறிமுகம் மெதுவாக ஆழமாக உறவாக மாறலாம். ஒருதலை காதலுக்கு தெளிவு வரலாம். பழைய சண்டை பேசி தீரலாம். உண்மையில்லாத உறவு விலகலாம். திருமண நோக்கத்துடன் புதிய தொடர்பு வரலாம். காதலில் கவனம், அது ரொம்ப முக்கியம். இரக்கத்தையும் காதலையும் குழப்பாதீங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். கடந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். அதிக உரிமை காட்ட வேண்டாம். துணையை குழந்தை போல கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். குடும்பத்தில் கருத்தை மட்டும் வச்சுட்டு உறவை நிராகரிக்காதீங்க. அதே போல் நண்பர்களுடைய உறவு ரகசியங்களை பகிர வேண்டாம். நண்பர்கள்ட்டையும் உறவு ரகசியங்களை பகிர வேண்டாம். அதே போல் மனதில் வச்சுக்கிட்டு ஆழமாக நேராக பேசணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் உணர்ச்சியில் பண உதவி செய்யாதீங்க, மாட்டிக்குவீங்க. இது முன்னிலேருந்து சொல்கிறோம். அந்த ஒரு 1.5 வருடமாகவே நாங்கள் இந்த ராசிக்காரருக்கு, கடகராசிக்காரருக்கு உணர்ச்சி வசப்பட்டு செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு தாமதமான திருமண பேச்சு மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பம் மூலமாக நல்ல வரன் வரலாம். தாய்வழி உறவினர் மூலமாக அறிமுகம் கிடைக்கலாம். வேலை அல்லது கல்வி தொடர்பில் வரன் அமையலாம். குடும்பத்தை மதிக்கக்கூடிய துணை கிடைக்கலாம். உணர்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடிய நபர் வரலாம். வேறு ஊர் தொடர்புடைய வரன் அமையலாம். முன்பு நின்ற திருமண பேச்சு மீண்டும் நகரலாம். குடும்ப நிலை மற்றும் பொறுப்பு கொண்ட துணை கிடைக்கலாம். பழைய உறவு நினைத்து நல்ல வாய்ப்பை தவற விட வேண்டாம். இரக்கத்தில் திருமண முடிவு எடுக்க வேண்டாம். உணர்ச்சி மட்டுமல்லாமல் பொறுப்பு அல்லது பண நிலையையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணமானவங்களுக்கு துணையுடன் இருந்த தவறான புரிதல் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப பொறுப்பு பகிர்ந்து கொள்ளலாம். வீடு அல்லது வாகனம் வாங்க சேர்த்து திட்டமிடலாம். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். துணையின் வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். தாய் வழி உறவினர் உதவி செய்வாங்க. நீண்ட நாள் பேசாத விஷயத்தை பேசி தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது முடிவுக்கு வரும். அதிகமாக மனசில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. ரொம்ப டீப்பாக ஒரு குழப்பத்தில் அந்த விஷயத்தை இப்போ செய்ய வேண்டாம். துணையை குற்ற உணர்ச்சியில் வைக்காதீங்க. குடும்ப பிரச்சனையை வெளிநபரிடம் பகிர வேண்டாம். அன்பு செயலையும் வார்த்தையிலையும் காட்ட வேணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குதுங்க. மற்றபடி கவலைப்பட தேவையில்லை. குழந்தை தொடர்பான நல்ல செய்தி ஒரு கிடைக்கும். அதே போல் குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படலாம். கலை அல்லது நினைவுத்திறன் வெளிப்படலாம். புதிய பாடல் நெறியில் சேர்க்கலாம். அதே போல் மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடாதீங்க. பாராட்டி ஊக்குவிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைபேசி அல்லது உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்தல வச்சுக்கோங்க. குழந்தைகளோட மனநிலையை கவனமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிலம், வீடு, சொத்து விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வீடு மாற்றக்கூடிய முடிவு வரலாம். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாய்வழி சொத்து பற்றிய பேச்சு வரலாம். குடும்ப சொத்தில் பங்கு கிடைக்கலாம். வீட்டு கடன் முயற்சி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் பழைய சொத்து விற்பனை ஆகலாம். நிலம் பற்றி நல்ல தகவல் கிடைக்கும். வாடகை வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. குழந்தைகளுக்காக சொத்து வாங்கலாம். தொழிலுக்கான இடம் பார்க்கலாம். குடும்பத்தோடு சேர்ந்து வீடு வாங்கக்கூடிய திட்டம் எல்லாமே உருவாங்க. நீர்நிலைக்கு அருகிலேயோ அல்லது அமைதியான இடத்துலையோ வீடு பார்த்துட்ருப்பீங்க. சொத்தில் கவனமாக இருங்க. தாய் பத்திரம்லாம் நல்லா இருக்கா, சான்றிதழ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லை மற்றும் பாதை உரிமையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்வழி மற்றும் வெள்ள அபாயத்தை ஆராயணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. குறைந்த விலை என்பதற்காக அவசரமாக வாங்க வேண்டாம்.
வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம், புதிய இருசக்கர வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தினரோட ஒரு வசதியான கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. பழைய வாகனத்தை மாற்றலாம் அப்படின்னு நினைப்பீங்க. வாகனத்துக்காக சில செலவுகளையும் இப்போ பண்ணுவீங்க. அதேபோல் குடும்பத்தோடு நீண்ட பயணம் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது. வாகன பராமரிப்பு செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலுக்காக வாகனம் வாங்குறதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. பழைய வாகனம் விற்று பணம் கிடைக்கும். அதேபோல் வாகன கடன் முயற்சியும் உங்களுக்கு நகருங்க. வாகனத்தில் கவனமாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். உணர்ச்சியில் அல்லது அழகை பார்த்து மட்டும் வாகனம் வேண்டாம். அதேபோல் ஆவணம், காப்பீடு, சான்றிதழ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிட்ட பரிசோதிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதத்தவணை வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தோடு பயணம் செல்லும் போது வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்வோடு வாகனம் ஓட்டாதீங்க. மழைக்காலம், இரவு நேரத்தில் கவனமாக ஓட்டுங்க. ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல இப்போ ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க. அதே போல் குடும்ப காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது. வேறு நகரத்திற்கு சேவை அல்லது வேலை சம்மந்தமாக நீங்கள் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து தொடர்பு கிடைக்கலாம். ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர் உதவி செய்யலாம். கல்வி அல்லது பயிற்சிக்காக வெளியூர் செல்லலாம். மருத்துவம் அல்லது பராமரிப்பு துறையில் வெளிநாட்டு வாய்ப்பு வரலாம். புதிய இடத்துல வீடு அமைக்கலாம். குடும்பத்தோடு குடியேறக்கூடிய வாய்ப்பு வரும். நீண்ட தூர பயணம் ஒரு முக்கியமான தொடர்பை தரலாம். வெளியூர் முயற்சியில் கவனம். போலியான வேலை முகவர்களை நம்ப வேண்டாம். பெரிய முன்பணம் கொடுக்க வேண்டாம். நிறுவனம் மற்றும் ஒப்பந்தத்தை சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பளம், வேலை மற்றும் தங்குமிடத்தை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர் அல்லது உறவினர் சொன்னதால் மட்டும் ஏற்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்தில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கலாம். நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. நீங்கள் செய்த உதவியோட மதிப்பு புரிய வரலாம். குடும்ப அமைதிக்காக எல்லோருடைய உணர்ச்சியையும் நீங்கள் மட்டும் சுமக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்க வேண்டாம். தேவையான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல்நலம் மற்றும் ஓய்வையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசி நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியோட அதிபதி சந்திரன். இந்த மனம், தாய், வீடு, குடும்பம், உணர்ச்சி மற்றும் பராமரிப்போடு தொடர்புடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை மிகவும் நேசிப்பாங்க. பிறனுடைய மனநிலையை விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் இவங்க. வீட்டில் அமைதியை முக்கியமாக நினைக்கக்கூடியவங்க இவங்க. குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க. பாதுகாப்பான வாழ்க்கை விரும்பக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நன்மையாகவே இருக்குதுங்க. உங்களோட மனசில் பல கேள்விகள் இருக்கலாம். குடும்பத்தில் அமைதி எப்போ வரும்? என் கடன் எப்போ குறையும்? என் சொந்த வீடு எப்போ கிடைக்கும்? என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர் யார்? வேலை மாற்றலாமா? என் உழைப்புக்கு மதிப்பு எப்போ கிடைக்கும்? திருமணம் அல்லது உறவு ஏன் தாமதமாகுது? குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? நான் எல்லாரையும் சரி செய்து எல்லாருக்காகவும் செய்வது சரியா? பழைய உறவை மறக்க முடியுமா? வெளியூர் சென்றால் குடும்பம் பாதிக்கப்படுமா? என் மன அழுத்தம் எப்போது குறையும்? இதுதான் உங்களோட கேள்வி. இந்த கேள்விக்கான பதில்கள் பாசிட்டிவில் தான் இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. குடும்பத்தை பாதுகாக்க பிறந்தவர் நீங்கள். சிதைந்த உறவுகளை மீண்டும் இணைக்கக்கூடிய நபர் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பிரிஞ்ச உறவுகள் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் சேர்த்துருப்பீங்க. அதே போல் பிறரின் கண்ணீரை புரிந்து கொள்ளக்கூடியவர் நீங்கள். சிறிய சேமிப்பை குடும்ப சொத்தாக மாற்றக்கூடியவர்கள் நீங்கள். வயது அதிகரிக்க மனப்பக்குவமும் பொருளாதார நிலையும் மேம்படலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப அக்கறை கொண்டவங்க. உள்ளுணர்வு, பராமரிப்பு திறன், நினைவுத்திறன், பொறுமை, அன்பு இது எல்லாமே இருக்கக்கூடிய நபர் நீங்கள். சவாலாக இருக்க வேண்டிய விஷயம் அதிக குடும்ப பற்றுதல் தான். அதே போல் மாற்றத்தை பயன்படுத்துவது, மனநிலையை மாற்றுப்படுத்துவது. நேராக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் இருக்கிறது தான் உங்களுடைய சவாலே. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்லையாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய இடத்துல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. உறவுகளால் துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கிட்டயே துரோகம் இருக்கும். எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு தூண்டும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பழைய காதல் திடீர்னு திரும்பும்போது ஜாக்கிரதையாக இருங்க. சொத்து பங்கு பற்றி வாய்மொழி பேசும்போது ஜாக்கிரதையாக இருங்க. கூட்டு தொழில் கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பேரில் கடன் வாங்கவே வாங்காதீங்க. உங்கள் குடும்ப ரகசியத்தை கேட்கும்போது அமைதியாக இருந்துக்கோங்க. நண்பர் அல்லது உறவினர் அளவுக்கு மீறி புகழும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சமூக ஊடகங்களில் குடும்ப பிரச்சனையை பற்றி பகிரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சமூக ஊடகங்களில் உங்களுடைய புகைப்படமோ இல்லை உங்களோட குடும்ப ஃபேமிலி மேட்டரோ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. கந்திஷ்டிகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. திடீர்னு பண கஷ்டம் இல்லை திடீர் உடல்நலம்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் செய்வனை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பதட்டமோ இல்லை திடீர் மன அழுத்தமோ இருக்கும். அதே போல் அப்படி இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு சொல்லிடுவாங்க. அதே போல் உங்களுக்கு நல்ல நேரம் இன்றைய காலத்திலிருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் அடுத்த 12 நாட்கள் அற்புதமாக இருக்குதுங்க. குடும்ப தொடர்பான செய்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. காதல் அல்லது திருமண பேச்சு நகரக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய விஷயத்தை மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். அதே போல் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறு இருக்கும். வயிறு உப்பசம் இருக்கும். அமிலத்தன்மை உண்டாகுங்க. அதில் மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. தூக்கமின்மை இருக்கும். கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மற்றபடி அற்புதமாக இருக்குது. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே.